இருக்கக்கூடிய தாய் தந்தை எல்லாம் அது ஒரு உபகார கருவி, நாட் ஒரிஜினல். அது இச்சையினால் அவர்களுடைய தாய் தந்தைகளாக நமக்கு இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இச்சையினால் பிறந்தவர்கள். ஆனால் உண்மையான தாய் தந்தைகள் ஆண்டவர் தான். அதனால தான் நீங்கள் அன்றாடம் படிக்கிறது தான், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். அதுக்கு தனக்கு நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். எங்க போடுறாரு பாருங்க வார்த்தையை. அதுக்கு நிகர் ஏதாவது இருக்கா? இல்லை. அந்த நிகர் இல்லாத ஒரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் வள்ளலார் வந்தார். ஆனால் வள்ளலார் கோயில் கட்டினாரா, சர்ச்சு கட்டினாரா, மசூதி கட்டினாரா, பிரமிடு கட்டினாரா? என்ன கட்டினாரு? சபையை கட்டினார். கடவுள் இருக்க வேண்டிய இடம் தருமச்சால், இது ஞான சபை. அதனால தான் அதுக்கு சாதாரண ஞான சபை அல்ல, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. அவர் எப்படி கட்டினாரு? அகத்தில் கண்டதைத்தான் புறத்தில் கட்டினார். நம்மளை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு பிளான் போட்டு நீ இப்படி தான் கட்டுன்னு சொல்லலை. இறைவன் தான் வரைபடம் போட்டு கொடுக்குறாரு. அந்த வரைபடம் எங்கே அவருக்கு கிடைக்கிதுன்னா தன்னுடைய ஆன்மாவில் கிடைக்கிறது. அதனால தான் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன் சொல்றாரா? சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. என்ன வார்த்தைகள்! அப்போ இறைவன் சொல்லி, இறைவன் தன்னுடைய உண்மையான உருவத்தை எப்படி இருக்கிறார் என்பதை ஆன்மாவிலே காண்பித்து ஆன்மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கதான் சபை இருக்கு இல்லையா? அப்போ அந்த சபை என்பது என்ன? ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சத்திய ஞான சபை. அதனால்தான் சிற்றபை அப்பனை கண்டு கொண்டேனேன்னு வரும் இல்லைங்களா? அப்போ நம்மெல்லாம் எதை பார்க்கணும்? இப்போ ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும். ஆன்மாவை தொடர்பு கொள்வதற்கு முடியாத நம்ம என்ன பண்றோம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு? பொருளிலே உலகம் இருக்கிறது. இந்த உலகம் எங்க எப்படி இருக்கு? பொருள் நிறைந்த உலகம். இது அருள் நிறைந்த உலகம் அல்ல. ஆனா நம்ம இருந்த இடம் அருள் நிறைந்த உலகம். ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்கும்போது அந்த உலகத்துக்கு பேர் என்ன? அருள் நிறைந்த பெருவெளின்னு அதுக்கு பேர். அதனாலதான் அதுக்கு அருள் பெருவெளி. அந்த அருட்பெருவெளியில தான் நம்ம எல்லாரும் ஆன்மாக்களாக ஒரு துளி ஒளிகளாக இருந்தோம். அப்போ அந்த ஒளிகளுக்கு உருவம் இல்லை, உயிர் இல்லை, இந்திரியங்கள் இல்லை, கரணங்கள் இல்லை.